வெல்கம் டு லவ் சைக்காலஜி தமிழ். ஒருத்தர் உங்கள வந்து அதிகமா காயப்படுத்துறாங்க. நீங்க வந்து அதுக்காக காயப்பட்டு அழுறீங்க. ஆனா, அத பார்த்து அவங்களுக்கு வந்து ஒரு துளி வருத்தம் கூட இல்ல. அதுக்கு பதிலா அவங்க வந்து ஒரு திருப்தி அடையறாங்க அப்டின்னா, அவங்க ஒரு சாடிஸ்டிக் பெர்சனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த சாடிஸ்டிக் பெர்சனாலிட்டி பத்தி பார்ட் 1 வீடியோல நம்ம நெறைய விஷயங்கள பார்த்தோம். சாடிஸ்டிக் பெர்சன் எப்படி இருப்பாங்க? அவங்களோட குணங்கள் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி நெறைய விஷயங்கள பார்த்தோம். அத தொடர்ந்து பார்ட் 2 வீடியோ தான் இது. சில சாடிஸ்டிக் மனிதர்கள் வெளியில ரொம்ப நல்லவங்கள போல தான் நடந்துப்பாங்க. ஆனா, உள்ளுக்குள்ள பார்த்தோம் அப்டின்னா, மனதளவுல உங்கள உடைச்சு, உங்களோட பலவீனங்கள் என்ன அப்டின்னு உங்ககிட்ட பேசி தெரிஞ்சுக்கிட்டு, உங்களோட பலவீனங்கள தான் அவங்க ஆயுதமா பயன்படுத்தி உங்கள அட்டாக் பண்ணுவாங்க. இந்த வீடியோவ பார்க்குற நீங்க இன்னும் பார்ட் 1 வீடியோவ பார்க்கல அப்டின்னா, பார்ட் 1 வீடியோவ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவ கன்டின்யூ பண்ணுங்க. இப்போ ஒரு சின்ன சிச்சுவேஷன இமேஜின் பண்ணுங்க. நீங்க வந்து ஒருத்தவங்க கிட்ட வந்து உங்களோட வருத்தத்த வந்து ஷேர் பண்றீங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டமான விஷயம் நடந்திருக்குன்னு ஷேர் பண்றீங்க. உங்களோட பெயின சொல்றீங்க. உங்களோட கஷ்டம், ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாத்தையும் சொல்றீங்க. ஆனா, அவங்க என்ன பண்றாங்க அப்டின்னா, உங்கள வந்து கன்சோல் பண்ண மாட்டாங்க. உங்கள வந்து ஆறுதல் சொல்ல மாட்டாங்க. எதுவுமே பண்ண மாட்டாங்க. உங்க பெயின சீரியஸா கூட எடுத்துக்க மாட்டாங்க. அத ஒரு சாதாரண விஷயம் மாதிரி பார்ப்பாங்க. நீங்க கஷ்டப்படுறீங்க அப்டின்னு தெரியும்போது, அவங்களுக்கு ஒரு விதமான சந்தோஷம் வரும். நீங்க வந்து ஒரு சேடான விஷயத்த ஷேர் பண்ணும்போது, அத ஒரு ஜோக் மாதிரி சிரிச்சு, "ஏய் இதெல்லாம் ஒரு விஷயமா? விடு" அப்டின்னு வந்து இக்னோர் பண்ணுவாங்க அந்த விஷயத்த. நீங்க வந்து அதுல ஹர்ட் ஆகி, "நான் இவ்ளோ கஷ்டமான ஒரு விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இப்படி வந்து சிரிக்கிறீங்களே! எப்படி சிரிப்பு வருது?" அப்படின்னு ஏதாவது நீங்க கோவப்பட்டீங்கன்னா, "ஏய் வெயிட் நீ வந்து ரொம்ப சேடா இருந்த. உன்ன சிரிக்க வைக்கிறதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன். நீ ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிற." அப்படி சொல்லி ஒண்ணில் சமாளிப்பாங்க. அந்த இடத்துலயும் நீங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிட்ட மாதிரி, "சரி விடு இந்த மாதிரி விளையாட்டுக்கு ஏதாவது பேசினா கூட நீ ரொம்ப ஓவரா ரியாக்ட் பண்ற. இனிமே நான் உன்கிட்ட இப்படியெல்லாம் விளையாடல சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு உங்களையே கில்ட்டா ஃபீல் பண்ண வைக்கிற மாரி பேசுவாங்க. இப்போ இந்த மாதிரி விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நடக்குது அப்படின்னா, நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, நம்ம சொல்ல வர்றது அவங்களுக்கு புரியல. ஓ! ஒரு வேள நம்ம தான் ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டோம் போல இருக்கு. அவங்க நம்மள வந்துட்டு சமாதானப்படுத்துறதுக்கு சிரிக்க வைக்க ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு நெனைப்பீங்க. ஆனா, அதே விஷயம் திரும்ப திரும்ப நடக்க ஆரம்பிச்சது அப்டின்னா, நீங்க அழுகும்போது அவங்க வந்து காமா இருக்காங்க, பீஸ்ஃபுல்லா இருக்காங்க. நீங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்துல ஹர்ட் ஆகியிருக்கீங்க. அப்படி இல்லன்னா அவங்களாலயே நீங்க வந்து ஹர்ட் ஆகியிருக்கீங்க அப்டின்னும்போது, அவங்க வந்து பவர்ஃபுல்லா ஃபீல் பண்றது, "எனக்கு வேல இருக்கு. நீ சும்மா அழுது சீன் கிரியேட் பண்ற. இந்த மாதிரி விஷயத்துலலாம் வந்து என்னோட டைம் வேஸ்ட் பண்ண முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு உங்கள வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸா உங்கள வந்து இன்னும் ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுவாங்க. நீங்க வீக்கா ஃபீல் பண்றீங்க அப்டின்னும்போது, அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. இதுதான் வந்து ரொம்ப டேஞ்சரான விஷயம். இது வந்து லவ் கிடையாது. நீங்க லவ் பண்ற பெர்சனாவே இருந்தாலும், இந்த மாதிரி ஒரு பிஹேவியர் காட்டுறாங்க அப்டின்னா, அவங்களுக்கு உங்க மேல லவ் கிடையாது, கேர் கிடையாது. இது ஒரு சாடிஸ்டிக் பேட்டர்ன் இது. இப்போ நான் சொன்ன பிஹேவியர் வந்து உங்க பார்ட்னர் நீங்க இப்ப லவ் பண்றீங்க, அவங்க காட்டுறாங்க. இல்ல உங்க ஹஸ்பண்ட், ஒய்ஃப் காட்டுறாங்க. இல்லன்னா உங்களோட ஃப்ரெண்ட் காட்டுறாங்கன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல கூட வந்து சாடிஸ்டிக் பெர்சன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க வந்து ஏதோ ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணி ரொம்ப ஹேப்பியா இருக்கீங்க. அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து அவங்களுக்கு சோகமா இருக்கும். அவங்களுக்கு வந்து அதெல்லாம் பொறுத்துக்கவே முடியாது. இதுவே நீங்க வந்து கஷ்டப்படுறீங்க, நீங்க ஏதோ வருத்தத்துல இருக்கீங்க அப்டின்னும்போது, அவங்க ரொம்ப எனர்ஜியா, ரொம்ப ஹேப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ நீங்க ஹேப்பியா இருக்கீங்கன்னா, அந்த ஹேப்பினஸ கெடுக்கிறதுக்காக உங்கள ஹர்ட் பண்ணி மனசளவுல உடைக்கிற மாதிரி எந்த விஷயத்த வேணா பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்குன்னா, நீங்க ஹேப்பியா இருக்க அந்த டைம்ல ஏதாவது ஒண்ண தூண்டிவிட்டு, "உன் ட்ரெஸ் நல்லா இல்ல, உன் பல்லு எடுப்பா இருக்கு, உன் ஹேர் ஸ்டைல் இப்படி இருக்கு, என்ன இந்த மாதிரி ஒரு காஸ்டியூம்ல வந்திருக்க, என்ன இப்படி இருக்க?" ஏதாவது ஒண்ணு குறை சொல்லி, உங்கள வந்து அழ வச்சு உங்க மூட ஸ்பாயில் பண்றதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க. இந்த மாதிரி பேசுறது ஒரு சாடிஸ்டிக் பெர்சன் அப்டின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, நீங்க வந்து அத கண்டுக்க மாட்டீங்க. காதுலயே வாங்க மாட்டீங்க. இப்போ மோஸ்ட்டா இந்த மாதிரி பெர்சன்ஸ்லாம் உங்க ஃப்ரெண்டு, உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, உங்களோட பார்ட்னர் இருந்து இப்டி சொல்லும்போது, நீங்க அப்போ என்ன நெனைப்பீங்கன்னா, உண்மையிலேயே நம்மளோட ட்ரெஸ் நல்லா இல்ல போல இருக்கு. நம்ம ஏன் இப்டி ஒரு ட்ரெஸ் பண்ணியிருக்கோம்? நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸே இல்ல. இப்டிலாம் நீங்க திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களோட ஹாப்பினஸ் மொத்தமா காலியாயிடும். இந்த மாதிரி சாடிஸ்டிக் பீப்பிள் எல்லாரும் நம்ம லைஃப்ல வந்து சடனா வில்லன் மாதிரிலாம் அப்படியே வரமாட்டாங்க படத்துல வர மாதிரி. முதல்ல அவங்க உங்க லைஃப்ல என்டர் ஆகும்போது ரொம்ப நல்லவங்களா தான் வருவாங்க. உங்களுக்கு ரொம்ப நல்லது பண்ற மாரி, உங்கள ரொம்ப கேர் பண்ற மாதிரி, இப்படிலாம் தான் வருவாங்க. உங்கள வந்து ரொம்ப ஸ்பெஷல் பெர்சன் மாதிரி ஃபீல் பண்ண வைப்பாங்க. அவங்களுக்கு நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க வந்து உங்களுக்காக என்ன வேணா பண்ணுவாங்க. உங்கள ரொம்ப கேர் பண்றாங்கன்ற மாரி தான் காட்டிப்பாங்க. உங்கள வந்து அவங்க மேல டிபெண்ட் ஆக வைக்கிற வரைக்கும் தான் இதெல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, நீங்க அவங்கள ரொம்ப டிபெண்ட் பண்ணி இருக்க ஆரம்பிச்சுருவீங்க. ஸ்லோவா உங்களோட கான்ஃபிடன்ஸ வந்து குறைக்க ட்ரை பண்ணுவாங்க. உங்களோட ஃப்ரீடம வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. உங்க எமோஷன்ஸ வந்து ரொம்ப விளையாட்டா எடுத்துக்குவாங்க. உங்களுக்கு ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸ வந்து கிரியேட் பண்ணுவாங்க. இதுல ரொம்ப பெயின்ஃபுல்லான பார்ட் என்ன அப்டின்னா, நீங்க வந்து அந்த விஷயத்துல ரொம்ப ஹர்ட் ஆகுறீங்க அப்டின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நல்லாவே. தெரிஞ்சிருந்தும் அதையே ரிப்பீட் பண்ணுவாங்க. ஏன்னா, உங்களோட பெயின்ல தான் அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஒரு ஸ்ட்ராங்கான உண்மை இந்த இடத்துல என்னன்னா,
அவங்க வந்து உங்கள உண்மையாவே வந்து நேசிக்கலாம் மாட்டாங்க. அவங்க வந்து உங்கள கண்ட்ரோல் பண்றத தான் வந்து நேசிப்பாங்க. நீங்க வந்து அவங்க கண்ட்ரோல்ல இருக்கணும். அவங்க என்ன நினைக்கிறாங்களோ, அத தான் நீங்க பண்ணணும். அந்த மாதிரி தான் உங்கள மாத்தி வச்சு யூஸ் பண்ணிப்பாங்க. இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லப் போறது என்ன அப்டின்னா, சாடிஸ்டிக் பிஹேவியர் எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்? அவங்க எப்படி மைண்ட் கேம் ஆடுவாங்க? நம்ம எப்படி சேஃபா இருக்கலாம்? இந்த மாதிரியான விஷயத்துல இருந்து. எப்படி இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளிய வரது? இந்த வீடியோ உங்களுக்கு மட்டும் கிடையாது. சைலன்ட்டா சஃபர் பண்ற எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்க லைஃப்ல நடக்குது அப்டின்னா, இது வந்து உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வா இருக்கும். ஓ! இதெல்லாம் இப்படி நடக்குது. அப்ப இதுக்கு காரணம் இதுதானா? அப்படின்னு உங்களால புரிஞ்சுக்க முடியும். அதுக்கு தான் இந்த வீடியோ. நீங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு டாக்ஸிக் பேட்டர்ன்ல மாட்டியிருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோ முடியும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரும். உங்களோட கில்ட் குறையும். ஸ்ட்ரென்த் உங்களுக்கு அதிகமாகும். பீஸ்ஃபுல்லா எப்படி இருக்கிறது? காமா எப்படி இருக்கிறது? எப்படி இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன ஹேண்டில் பண்றது? அப்படின்றதுல உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். வீடியோவ முழுசா பாருங்க. சாடிஸ்டிக் பிஹேவியர் பத்தி பார்ட் 1 வீடியோல நெறைய விஷயம் பார்த்தோம். இந்த வீடியோலயும் சாடிஸ்டிக் பிஹேவியர் எப்படி இருக்கும்? அப்படின்றத ஷார்ட்டா பார்க்க போறோம். இந்த சாடிஸ்டிக் பிஹேவியர் என்ன அப்படின்ட்டு தியரியில சொல்றதுக்கு வேணா ஈஸியா இருக்கலாம். ஆனா ரியல்ல அது எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும். நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளான பவர்ஃபுல் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு சொல்றேன். ஒரு பொண்ணு வந்து இருக்காங்க. அவங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படின்னு நீங்க நெனச்சுக்கோங்க. முதல்ல அந்த பையன் வந்து ரொம்ப கேரிங்கா நடந்துக்கிறாங்க. "நீ இல்லன்னா நான் இல்ல. நான் உன்ன வந்து ரொம்ப வேல்யூ பண்றேன். ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பெர்சன். உனக்கு ரொம்ப பெரிய வேல்யூ இருக்கு." அப்படின்ற மாரி ட்ரீட் பண்ணுவாங்க. அவங்க ஸ்லோவா வந்து அவங்க சொல்ற வார்த்தையெல்லாம் நம்பி, அந்த பொண்ணு அவங்கள நம்பி ரொம்ப அதிகமா பாசம் வைக்க ஆரம்பிப்பாங்க. லவ் டெவலப் ஆகும். ஆனா, கொஞ்ச நாட்கள் போக போக என்ன ஆகும்னா, ஒரு நாள் அந்த பொண்ணு வந்து ரொம்ப அப்செட்டா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபேமிலி ப்ராப்ளம், இல்லன்னா வொர்க் ஸ்ட்ரெஸ்ஸு, இல்ல வந்து படிப்புல ஏதோ ஒரு பிரச்சனை, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த அந்த பையன்கிட்ட வந்து இந்த பொண்ணு கால் பண்ணி ஷேர் பண்றாங்க. "எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பேசணும் அப்படின்னு தோணுது. கொஞ்ச நேரம் என்கிட்ட பேசு. உன்கிட்ட பேசினா நான் நார்மல் ஆகிடுவேன்." அப்படின்னு ஷேர் பண்றாங்க. அந்த டைம்ல நார்மலா இருக்கிற ஒரு பையன் என்ன பண்ணணும்? சப்போர்ட் பண்ணுவான். "என்னாச்சு சொல்லு. நான் இருக்கேன். கவலைப்படாத." இந்த மாதிரி வந்து பேசி காம் பண்ணணும். ஆனா, இங்க அவன் என்ன சொல்லுவான்னா, "இதெல்லாம் ஒரு விஷயமா? உனக்கு எப்ப பார்த்தாலும் ப்ராப்ளம் தான். ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராமா கிரியேட் பண்ணிட்டு அழுதுட்டு இருக்க. இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம். இத நீ தான் ரொம்ப பெருசா வந்துட்டு நெனச்சுக்கிற." அப்படின்னு சொல்லி ஹர்ட் பண்ணுவான். இப்போ எக்ஸாம்பிள்க்கு தான் நான் வந்து ஒரு பொண்ணு, ஒரு பையன் சொல்லியிருக்கேன். ரியல் லைஃப்ல அது பொண்ணாவும் இருக்கலாம், பையனாவும் இருக்கலாம். உங்க லைஃப்ல நடக்கிற விஷயம் நீங்க அனலைஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரியும். யார் அந்த பெர்சன்? அப்படி ஒரு பெர்சன் உங்க லைஃப்ல இருக்காங்களா? அப்படின்னு. அப்போ அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கும் அந்த பையன் அந்த மாதிரி பேசும்போது? நான் வந்து எனக்கு ஆல்ரெடி கஷ்டமா இருக்குன்னு ஒரு சப்போர்ட்காக தானே இவங்கள தேடி வந்தேன். இவன் ஏன் இப்படி பேசுறான்? ஆனா இதுல தான் வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. அவங்க ஹர்ட் ஆனது அவனுக்கு நல்லாவே தெரியும். ஆனா அவன் வேணும்னு ஹர்ட் பண்ணணுன்ட்டு தான் திரும்ப அந்த மாதிரி பேசியிருக்கான். உங்கள இன்னும் வீக் ஆக்குறதுக்கு, இன்னும் ஹர்ட் பண்ணி தான் பேசுவான். நீ வந்து ரொம்ப வீக்கான பெர்சனா இருக்க. நீ வந்து வீக்கா இருக்கனால தான் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து நீ இப்படி பண்ற, அப்படி பண்றன்னு, உங்கள ரொம்ப வந்துட்டு கஷ்டப்படுத்துற மாரியே பேசுவாங்க. இது ஒரு சாதாரண ரூடா பிஹேவ் பண்றது அப்படி கிடையாது. அவங்க வந்து ஏதோ ஒர்க் ப்ரெஷர்ல இருக்காங்க. அதனால இப்படி பண்றாங்கன்னு. இது வந்து சாடிஸ்டிக் பிஹேவியர்க்கான ஆரம்பம் மட்டும் தான். இதோட சிவியரான ஸ்டேஜ்ல ரொம்ப மோசமா இருக்கும். அவங்க வந்து இன்னும் ஒரு சில சாடிஸ்டிக்லாம் மண்டைய ஒடிச்சு, ரத்தம் வந்து இந்த மாதிரி அடுத்தவங்க கஷ்டப்படுறது, ரத்தம் வருது, அடிதடி இந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி சாடிஸ்ட்டா இருக்க பீப்பிள்க்கு. நம்மளா இருந்தோம்னா, அத பார்த்து வருத்தப்படுவோம். இந்த மாதிரி யாராவது ரோட்ல அடிபட்டு இருந்தா கூட. அவங்களுக்குலாம் அத பார்த்தா கூட சந்தோஷம் தான் வரும். அவங்க தான் சாடிஸ்டிக். சாடிஸ்டிக்கோட ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல தான் இந்த மாதிரி பேசுறதுல ஹர்ட் பண்றது. ஏன்னா, அவங்களுக்கு வந்து நல்லா தெரியும். இந்த வார்த்தை பேசினா அவங்களுக்கு நல்லா ஹர்ட் ஆகும் அப்படின்னு. தெரிஞ்சிருந்தே ரிப்பீட் பண்ணிட்டே இருப்பாங்க இத ரெகுலரா. இப்போ வந்து ஒரு 2 டேஸ் வந்து அவங்களுக்கு வேற ஏதோ வேலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ரிலேஷன் வீட்டுக்கு போறாங்க. ஏதோ சொந்தக்காரங்க வீட்ல ஏதோ ஃபங்ஷன் அந்த மாதிரி. போறவங்க உங்ககிட்ட ஃபர்ஸ்ட்டு உங்ககிட்ட சொல்லும்போது, இந்த மாரி ஒரு ஃபங்ஷன் போறேன் அப்படின்னு சொல்லும்போது, நார்மலா தான் சொல்லுவாங்க. நார்மலா ஷேர் பண்ணுவாங்க. இந்த மாரி வெளிய போறோம்ப்பா அப்படின்னு. ஆனா, இப்ப நாளைக்கு அவங்க கிளம்புறாங்கன்னா, இன்னைக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள ஏதாவது ஹர்ட் பண்ணி விட்டு போணும். அந்த 2 டேஸ் அவங்க வந்து உங்ககிட்ட லைட்டா தான் பேசுவாங்க. அப்படி இல்லன்னா பேசவே மாட்டாங்க. நோ கான்டாக்ட் மாரி இருக்கும். அப்ப நீங்க வந்து ஹர்ட் ஆகணும்ல. போறதுக்கு முன்னாடி உங்கள ஹர்ட் பண்ணிட்டு போனோனே, ஏதாவது ஒரு விஷயம் உங்கள பத்தி தப்பாவோ, இல்ல உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தையோ, இல்ல உங்க கேரக்டர பத்தியோ தப்பா நீ இந்த மாதிரி ஒரு வேள ஏதாவது தப்பு பண்ணுவியோ அப்படின்னு தோணுது. உன் மேல வந்து எனக்கு சந்தேகமா இருக்கு, டவுட்டா இருக்கு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டு, அவங்க ஆள் வந்து அப்ஸ்காண்ட் ஆயிடுவாங்க. அதாவது காணாம போயிடுவாங்க. எங்க ஊருக்கு போயிடுவாங்க. இப்ப நான் பிஸியா இருந்தேன். ஃபோன் எடுக்க முடியாது அப்டின்ட்டு. ஆனா அந்த 2 டேஸ், 3 டேஸ் வந்து நீங்க வந்து அத மனசுல நெனச்சு வருத்தப்பட்டுட்டே இருப்பீங்க. என்ன போய் இப்டி சொல்ட்டாங்களே! என்ன பார்த்து இப்டி பேசிட்டாங்களே! எப்படி என்ன பார்த்து இப்டி பேசலான்ட்டு, அவங்க கிட்ட பதில் கேட்கணும். நீ எப்படி ஏன் இப்டி சொன்ன? நான் அப்படிலாம் கிடையாதுன்னு ப்ரூவ் பண்றதுக்கு நீங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா ஃபீல் பண்ணுவீங்க.
உங்க மனநிலையே ரொம்ப மோசமா இருக்கும். ரொம்ப வீக்கா இருப்பீங்க. அவங்க கிட்ட எப்போ பேசணும்? இதுக்கு வந்து பதில் கேட்டே ஆகணும். எனக்கு பதில் தெரிஞ்சே ஆகணும்னு. அவங்க வந்து 3 டேஸ் கழிச்சு வந்து காமா, கூலா பேசுவாங்க. அப்போ ஏதோ டென்ஷன்ல நான் பேசிட்டு போயிட்டேன். "நீ இன்னுமா அத நெனச்சுட்டு இருக்க? நான் அத பத்திலாம் யோசிக்கவே இல்ல. நான் ஃபங்ஷன்ல ரொம்ப பிஸியா இருந்தேன்" அப்படின்னு வந்து கூலா சொல்வாங்க. நீங்க வந்து கன்ஃப்யூஸ் ஆகிடுவீங்க. இவன் நல்லவனா? இல்ல இவன் கெட்டவனா? இதுதான் வந்து ட்ராப். அவன் வந்து உங்கள ஹர்ட் பண்ணுவான். நீங்க எக்ஸ்ப்ளைன் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. ப்ரூஃப் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. அவன் வந்து ப்ளேம உங்க மேலயே தூக்கி போடுவான். "நீ தான் லூசுத்தனமா இப்படியெல்லாம் யோசிச்சு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிருக்க. நான் அத அப்பவே மறந்துட்டேனே" அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க தான் வந்து ஓவர் ரியாக்ட் பண்றீங்க. நீங்க தான் இந்த இடத்துல ப்ராப்ளம வந்து பெருசு பண்றீங்க அப்படின்னு சொல்லி பழிய தூக்கி உங்க மேலயே போடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க உங்களையே டவுட் பண்ண ஆரம்பிப்பீங்க. இங்க முக்கியமான உண்மை என்னன்னா, சாடிஸ்டிக் பெர்சன் உங்கள ஜஸ்ட் வந்து ஹர்ட் பண்ணிட்டுலாம் போமாட்டாங்க. அவங்க உங்கள பிரேக் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுவாங்க. கண்ட்ரோல் வந்து அவங்க கையிலேயே வச்சுக்குவாங்க. நீங்க அழும்போது அவங்களுக்கு கில்ட்டெல்லாம் வராது. நீங்க நினைப்பீங்க நம்ம அழுதோம்னா, நம்ம வருத்தப்படுறோன்றது வந்து 2 நாள் சாப்பிடாம இருந்தோம்னா, நம்ம ரொம்ப ஃபீல் பண்றது பார்த்து அவங்க பண்ணது தப்புன்னு உணர்வாங்க. சாரி கேட்பாங்க. இப்படின்னு நினைப்பீங்க. அவங்களுக்கு கில்ட்டுன்ற ஒரு விஷயம் வந்தா தான இப்படி நடக்கிறதுக்கு. நார்மலான மனுஷனா இருந்தா கில்ட் வரும். அவங்க சாடிஸ்டிக் பெர்சனா இருக்கும்போது, அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் வரும். நீங்க அழுதாலோ, இல்ல அவங்க பண்ண ஒரு ஹர்ட்னால நீங்க சாப்பிடாம இருக்கீங்க, தூங்காம இருக்கீங்க, உங்க ஹெல்த் பாதிக்குது அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வரும்போது, அவங்களுக்கு சைலன்ட்டா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அதனால தான் இது லவ் கிடையாது. இது கேர் கிடையாது. இது ஒரு எமோஷனல் டார்ச்சர் பண்ற ஒரு பேட்டர்ன். இந்த டார்ச்சர்ல மாட்டிட்டு இருக்கவங்களுக்கு தான் தெரியும் அதோட பெயின் எப்படி இருக்கும். இது ஒரு சைக்கிள் மாதிரி ரிப்பீட்டடா நடந்துட்டே இருக்கும். இது வந்து ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்லயே நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்க வாழ்க்கைய நீங்க சேவ் பண்ணிக்கலாம், காப்பாத்திக்கலாம். இப்போ நீங்க கேள்வி கேட்கலாம். இப்படி இருக்கிறவங்கள எப்படி ஐடென்டிஃபை பண்றது? அவங்களோட கிளியர் வார்னிங் சைன்ஸ் என்ன அப்படின்னு. சாடிஸ்டிக் பெர்சனாலிட்டியோட வார்னிங் சைன்ஸ் என்னன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரிலாம் ஹர்ட் பண்ற பீப்பிள் இருக்காங்க அப்படின்றது இப்ப எனக்கு நல்லா புரியுது. ஆனா அவங்கள கிளியரா எப்படி ஐடென்டிஃபை பண்றதுன்னா, இதுதான் ரொம்ப முக்கியமான பகுதி. ஏன்னா, இந்த வார்னிங் சைன்ஸ் தெரியாம இருந்தோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கைய ஸ்லோவா நம்மளே டேமேஜ் பண்ணி அழிச்சுக்கிறோம்னு தான் சொல்லணும். வேற எதுவும் சொல்ல முடியாது. இதுக்கு சைன் 1 உங்க பெயின வெப்பனா யூஸ் பண்ணுவாங்க. ஒரு நாள் நீங்க வந்து ஹானஸ்ட்டா பேசுறீங்க. "இந்த விஷயம் எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. நீ வந்து என்ன ரொம்ப ஹர்ட் பண்ற." அப்படின்னு நீங்க ஓப்பனா ஷேர் பண்றீங்க. ட்ரஸ்ட் பண்ணி சொல்றீங்க. அவங்க சேஞ்ச் ஆகுவாங்க, மாறிடுவாங்க அப்படின்னு. ஆனா நெக்ஸ்ட்டு சண்டை வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதே விஷயத்த தான் திரும்ப எடுத்துட்டு வருவாங்க. நீங்க ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு சண்டை போட்டா எனக்கு வந்து கஷ்டமா இருக்குன்னு. ஆனா அதே விஷயத்த தான் திரும்ப சண்டை வரும்போது அவங்க வந்து எடுத்துட்டு வராங்க. எதுக்காக? உங்கள வீக் ஆகுறதுக்கு. நீங்க வந்து வீக்கா இருந்தீங்கன்னா தான், அந்த இன்சிடென்ட்ல நீங்க ஃபெயில் ஆவீங்க. அவங்க பாஸ் ஆவாங்க. அதாவது அவங்களுக்கு தேவையான சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவங்களுக்கு கிடைக்கும். இது வந்து தெரியாம பண்ற மிஸ்டேக்லாம் கிடையாது. இது வந்து அவங்க ஆக்சிடென்ட்டா பண்றது கிடையாது. இது வந்து இன்டென்ஷனலா அவங்க வந்து உங்கள அட்டாக் பண்றது. அவங்க தெரிஞ்சே தான் இத பண்றாங்க. இது வந்து தெரிஞ்சு பண்றதுக்கு பேர் மிஸ்டேக் கிடையாது. தெரியாம பண்றதுக்கு பேர் தான் மிஸ்டேக். இப்ப நீங்க ஹர்ட் ஆவீங்க. நீங்க ஹர்ட் ஆகணும் அப்படின்னு இன்டென்ஷனலா தெரிஞ்சே பண்றாங்கன்னா, அது மிஸ்டேக் கிடையாது. இத நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க அவங்க மேல எவ்ளோ பாசம் வச்சிருந்தாலும், எவ்ளோ அன்பு வச்சிருந்தாலும், உங்கள ஒருத்தவங்க வந்து ஹர்ட் பண்றாங்கன்னா, அவங்களுக்கு உங்க மேல துளி கூட அன்புன்ற ஒரு விஷயம் இருக்கவே இருக்காது. இதுதான் ஃபர்ஸ்ட்டு சைன். அவங்க வந்து உங்க வீக்னஸ தெரிஞ்சு நோட் பண்ணி வச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் அத தான் வெப்பனா யூஸ் பண்ணி உங்கள அட்டாக் பண்ணுவாங்க. சைன் நம்பர் 2 பப்ளிக் ஹியூமிலியேஷன். இப்போ உங்ககிட்ட தனியா பேசுறது வேற. மத்தவங்களுக்கு முன்னாடி உங்கள இன்சல்ட் பண்ணி பேசுறது வேற. ஒரு எக்ஸாம்பிள்க்கு நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கீங்க. ஒரு குரூப்பா நின்னு பேசிட்டு இருக்கீங்க. அவங்க சடனா சொல்றாங்க, "இவங்க எந்த வேலைக்கும் யூஸ் ஆக மாட்டாங்க. இவங்க வேஸ்ட்" அப்படின்னு உங்கள வந்து ஒரு ஜோக்கர் மாதிரி ஆக்கிட்டு சிரிக்கிறாங்க. அத எல்லாரும் வந்து ஜோக் அப்படின்னு எடுத்துக்கிட்டு சிரிக்கிறாங்க. ஆனா உங்க உள்ளுக்குள்ள என்ன ஆகும்? உங்களுக்கு வந்து ஒரு மாரி பெயினா இருக்கும், ஷேமா இருக்கும். இத தான் அவங்க வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. உங்கள கீழ தள்ளி, அவங்க மேல இருக்கிறது போல வந்து அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. சைன் நம்பர் 3 சைலன்ட் ட்ரீட்மெண்ட். சைலன்ட்டா உங்கள வந்து டார்ச்சர் பண்றது. சில நேரம் வந்து அவங்க சண்டைலாம் போட மாட்டாங்க. பேசவே மாட்டாங்க. கால் அட்டெண்ட் பண்ண மாட்டாங்க. மெசேஜ்க்கு வந்து நீங்க 100 மெசேஜ் அனுப்பிச்சா கூட ரிப்ளை பண்ண மாட்டாங்க. ஆனா ஆன்லைன் வருவாங்க, போவாங்க. Instagram வருவாங்க, போவாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே டைம் இருக்கும். ஈவன் ஆ நீங்க தான் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. அவங்க கூட பேசாம. உங்ககிட்ட பேசாம அவங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க பேசாம இருக்காங்க அப்டின்னா, நீங்க என்ன பண்ணுவீங்க? ஓவர் திங்க் பண்ணுவீங்க. ஸ்ட்ரெஸ் ஆவீங்க. நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு செல்ஃப் டவுட் வரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் உங்கள நீங்களே ஹர்ட் பண்ணிப்பீங்க. நீங்க கஷ்டப்படுறத பார்த்தா அதுலருந்து அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். இப்போ அந்த இடத்துல அவங்களே தப்பு பண்ணிட்டு பேசாம போயிருந்தா கூட, நீங்களே போய் அப்பாலஜி கேட்க ஆரம்பிப்பீங்க. இதுக்கு பேர் என்னன்னா, இது பனிஷ்மென்ட் டெக்னிக். அவங்க வந்து உங்கள கண்ட்ரோல் பண்ற ஒரு சைலன்ட் வெப்பன் தான் இது. அதாவது நீங்க வந்து இந்த விஷயத்தெல்லாம் தெளிவா புரிஞ்சுகிட்டு வெளிய வந்துறக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க யூஸ் பண்ற சைலன்ட் ட்ரீட்மெண்ட் தான் இது. சைன் நம்பர் 4 0 கில்ட்.
ஒரு நார்மல் மனுஷங்களா இருக்கோம் அப்படின்னா, யாராவது ஹர்ட் பண்ணிட்டோம்னா, நம்மளுக்கு கொஞ்சம் கில்ட் இருக்கும். டைம் கிடைக்கும்போது அவங்க கிட்ட அப்பாலஜைஸ் பண்ணுவோம். இல்ல நாமளா தேடி போய் மன்னிப்பு கேட்போம். நம்ம வந்து அவங்கள ஹர்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு. ஆனா, இங்க நான் இப்படிதான் இருப்பேன். உனக்கு பிடிச்சா இரு, பிடிக்கலன்னா போயிட்டே இரு. உன்ன ஒண்ணும் நான் இருக்க சொல்லல அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியுமே எடுத்துக்க மாட்டாங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி நீ வந்து ரெஸ்பான்சிபிளா நடந்துக்கோ. இப்படி சொன்னாலுமே அவங்க வந்து அவங்க இஷ்டத்துக்கு தான் இருப்பாங்க. அவங்கள வந்து மாத்தவும் முடியாது, திருத்தவும் முடியாது. நீங்க திருத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்களோட லைஃப்ப நீங்களே அழிச்சுக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு இந்த இடத்துல. ஒரு மனுஷன் வந்து உங்கள வந்து ஹர்ட் பண்ணி கில்ட் ஃபீல் பண்ணல அப்படின்னா, அது லவ்வே கிடையாது. அது டாமினன்ஸ் அப்படின்றத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். சைன் நம்பர் 5 ப்ளேம் ஷிஃப்ட். எல்லாமே உங்க ஃபால்ட் தான் அப்படின்னு எல்லா பழியும் தூக்கி உங்க மேல போடுறது. அவங்க வந்து தப்பே பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து கோவப்பட்டு கடைசியில ஒரு வார்த்தை விட்டுட்டீங்க. ஒரு வார்த்தை கோவத்துல வந்து ஏதோ பேசிட்டீங்க. லாஸ்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பண்ண எல்லாமே தப்பே இல்லன்ற மாரி ஆயிடும். கடைசியில நீங்க பேசின அந்த ஒரு வார்த்தை, கோவத்துல பேசின அந்த ஒரு வார்த்தைய தான் புடிச்சுப்பாங்க. எல்லா பழியும் உங்க மேல போட்டுருவாங்க. "என்ன இப்படி பேசிட்டியே! என்ன இப்படி மரியாதை இல்லாம பேசிட்டியே! என்ன ரெஸ்பெக்ட் இல்லாம இப்படி பேசிட்டல்ல நீன்னு" எல்லா பழியும் உங்க மேல போடுவாங்க. அவங்களுக்கு வந்து கில்ட் அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது. அவங்க எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும், கில்ட் அப்படின்ற ஒரு விஷயமே இல்லாதனால, அவங்க என்னதான் தப்பு பண்ணாலும், அது தப்புன்றத அவங்களால உணர முடியாது. இப்ப நீங்க ஈவன் ஒரு சின்ன வார்த்தை யூஸ் பண்ணியிருந்தாலும் கூட, நமக்கு தான் கில்ட்டுன்ற ஒண்ணு இருக்குல்ல. நம்ம தான் நார்மல் ஹியூமன் ஆச்சே. நம்ம வந்து நார்மலா குற்ற உணர்ச்சி இருக்க ஒரு மனிதனாச்சே. அப்ப நம்மளுக்கு வந்து ஒரு கில்ட் வரும். அந்த கில்ட்ல "அச்சோ! நம்ம வந்து ஹர்ட் பண்ற மாரி பேசிட்டோமே" அப்படின்னு அந்த குற்ற உணர்ச்சியிலேயே நீங்களே போய் கெஞ்ச ஆரம்பிச்சுருவீங்க திருந்தி. "சாரி நான் தான் வந்து உன்ன இன்சல்ட் பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சுரு. ப்ளீஸ் பேசுன்னு" நீங்க கெஞ்சுற இடத்துலயே இருப்பீங்க. இது கூட ஒரு சைன் தான். நீங்க வந்து அவங்களோட கண்ட்ரோல்ல இருக்கீங்க அப்படின்றதுக்கான சைன். ஃபர்ஸ்ட்டு அவங்க பேசின அந்த வார்த்தைக்கு அவங்க ஒரு சாரி கூட கேட்டிருக்க மாட்டாங்க. அவங்க பண்ண தப்புக்கு நீங்க விட்ட ஒரு வார்த்தையினால அவங்க கோச்சிட்டு எங்க பேசாம போயிடுவாங்களோ, அப்படின்னு நீங்க போய் கெஞ்சுறீங்க. அவங்க பேச மாட்டாங்களோன்னு கெஞ்சுறீங்க. ஆனா, உங்கள இப்படி கெஞ்ச வைக்கிறதே அவங்களோட கண்ட்ரோல் தான் அப்படின்றது உங்களுக்கு புரியவே புரியாது. இது ரொம்ப டேஞ்சரான ஒரு சைன். சைன் நம்பர் 6 உங்களோட கஷ்டத்த பார்த்து அவங்க காமா, ஹேப்பியா இருக்கிறது. இது ரொம்ப முக்கியமான சைன். நீங்க வந்து அழுதுட்டு இருக்கீங்க. ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல இல்ல. அதாவது ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகி, நீங்க ரொம்ப அவங்க கிட்ட க்ளோஸ் ஆகி, நீங்க ரொம்ப அவங்க மேல டிபெண்ட் பண்ணி அடிக்ஷனா இருக்கிற ஸ்டேஜ்ல தான் அவங்க இப்படியெல்லாம் பண்ண ஆரம்பிப்பாங்க. நீங்க வந்து அழுறீங்க. உங்களுக்கு ஆறுதல்லாம் சொல்லாம ஓரமா நின்னு, நார்மலா, காமா சிரிச்சுட்டு, எந்த ஒரு கன்சர்னுமே இல்லாம இருப்பாங்க. சம்டைம்ஸ் அவங்க காமா பார்த்துக்கிட்டு, மனசுக்குள்ள சிரிச்சுட்டு இருப்பாங்க. இது வந்து நார்மல்லாம் கிடையாது. இது எம்பத்தி இல்லாத ஒரு மனநிலை. ஸ்ட்ராங்கா நீங்க வந்து புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்ப நீங்க இந்த எல்லா சைன்ஸையும் கேட்டிருக்கீங்க. ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணிட்டு யோசிங்க. உங்க லைஃப்ல யாராவது இப்படி பிஹேவ் பண்றாங்களா? ரிப்பீட்டடா உங்கள ஹர்ட் பண்றாங்களா? உங்க ஃபீலிங்ஸ தொடர்ந்து இக்னோர் பண்றாங்களா? ப்ளேம் பண்றாங்களா உங்கள? நீங்க பண்ணாத ஒரு தப்புக்கு எல்லாத்துக்குமே உங்கள ப்ளேம் பண்றாங்களா? நீங்க நல்லதே நெனச்சு ஒரு விஷயம் பண்ணாலும், கடைசியில ஏதோ ஒரு தப்ப கிரியேட் பண்ணி, அதுக்கும் காரணம் நீ தான் அப்படின்னு உங்க மேல பழி போடுறாங்களான்னு கொஞ்சம் யோசிங்க. இதெல்லாம் ஒருத்தவங்க பண்றாங்க அப்படின்னா, இது வந்து கோஇன்சிடென்ஸ் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது பேட்டர்ன். இது லவ் கிடையாது. இது சாடிஸ்டிக் பிஹேவியர். இப்போ உங்களுக்கு கிளாரிட்டி வந்திருக்கும். இதுதான் ப்ராப்ளம் அப்படின்னு. நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின் வரும். இப்படி இருந்தா நம்ம லைஃப்ல என்னலாம் இம்பாக்ட் ஆகும்? எப்படி நம்ம மனசு இப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு. எவ்ளோ ஒரு கான்ஃபிடென்ட்டா, ஸ்ட்ராங்கா இருந்த மனுஷி நானு, எப்படி இவ்ளோ வீக்கா நான் வந்து மாறி போயிட்டு ஒருத்தர்கிட்ட கெஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தோணும். உண்மை என்னன்னா, யாரும் வந்து பொறக்கும்போது வீக்காலாம் பொறக்கிறது கிடையாது. யாரும் ஆரம்பத்துல இருந்தே விக்டிம் மைண்ட் செட்ல இருக்கிறதும் இல்ல. அவங்கள ஸ்லோவா சூழ்நிலை தான் விக்டிமா மாத்துது. ஸ்டேஜ் 1 என்னன்னா, கான்ஃபிடென்ட்ல இருந்து கன்ஃப்யூஷன் ஸ்டேட்க்கு போறது. முதல்ல நீங்க கான்ஃபிடென்ட்டா தான் இருப்பீங்க. உங்க டிசிஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா, ஒரு நாள் அந்த பெர்சன் நீங்க ஓவர் ரியாக்ட் பண்றீங்க. உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு. நீங்க பண்றது எல்லாமே தப்பா இருக்கு. அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்கன்னா, அது எல்லாத்தையும் இக்னோர் பண்ணுவீங்க. ஆனா, ரிப்பீட்டடா இதே வார்த்தைய தொடர்ந்து நீங்க கேட்கும்போது, உங்க மைண்ட் டவுட் பண்ண ஆரம்பிக்கும். நான் தான் தப்பு பண்றேனா? ஏன்னா நம்ம மனுஷனோட பிரெயின், ஹியூமன் பிரெயின் அப்படிதான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப சொல்லும்போது, அப்ப நான் தான் தப்பான்ற டவுட் உங்களுக்கே வரும். இதுதான் ஃபர்ஸ்ட் கிராக் விழுற இடம். ஸ்டேஜ் 2 செல்ஃப் டவுட் உங்களுக்குள்ள உருவாகும். சில நாட்கள் கழிச்சு நீங்க உங்கள கொஸ்டின் பண்ண ஆரம்பிப்பீங்க. நான் வந்து கரெக்ட்டா பேசல போல இருக்கு. நான் அவங்கள ஹர்ட் பண்றேன். நான் தான் சரியில்ல. இப்படிலாம் நீங்க யோசிப்பீங்க. அவங்க வந்து உங்கள குறை சொல்லியிருப்பாங்கல்ல, நெறைய குறை சொல்லியிருப்பாங்க. அவங்களோட வாய்ஸ் உங்க மைண்ட்ல ரிப்பீட்டா ஓடிட்டே இருக்கும். எக்ஸாம்பிள்க்கு, "நீ வந்து யூஸ்லெஸ்" அப்படின்னு அவங்க சொல்றாங்க வச்சுக்கோங்களேன். சில நாள் கழிச்சு நீங்களே உங்களுக்குள்ள சொல்ல ஆரம்பிப்பீங்க.
இதுதான் டேஞ்சரான ஒரு ஷிஃப்ட் நடக்கிறதுக்கான ஸ்டேஜ். அவங்க சொன்ன வார்த்தைகள், அவங்க உங்கள குறையா சொல்லி பேசின வார்த்தைகள் எல்லாம் உங்களோட இன்னர் வாய்ஸா மாறிடும். ஸ்டேஜ் 3 டிபெண்டன்சி. அவங்க மேல நீங்க அடிமையா மாறுற ஒரு மனநிலை. இப்போ நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்க டிசிஷன் எடுக்க கூட பயப்படுவீங்க. நீங்க எது வந்து ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னாலும் அவங்க கிட்ட அப்ரூவல் கேட்பீங்க. அவங்க கிட்ட போய் இது சரியா? இது தப்பா? நான் இது பண்ணலாமா? இது பண்ணக்கூடாதான்னு உங்க லைஃப்ல எடுக்கிற ஒரு சின்ன டிசிஷன்ல இருந்து, உங்க கெரியர்ல இருந்து எல்லாமே அவங்க கிட்ட கேட்டு தான் நீங்க பண்ணுவீங்க. ஸ்லோவா உங்க கண்ட்ரோல் அவங்க கிட்ட ஷிஃப்ட் ஆகிடும். இந்த இடத்துல அவங்க மேல உங்களுக்கு ஒரு அடிக்ஷன் ஏற்படும். இப்போ எல்லார் வாழ்க்கையிலயுமே அவங்கவங்க லைஃப்க்கு டிரைவர் அவங்கவங்க தான். இப்போ என்னோட லைஃப் நான் வாழ்றேன்னா, என்னோட லைஃபோட டிரைவர் நான் தான். எந்த ரூட்ல போணும், போக்கூடாது நான் தான் முடிவு பண்ணணும். அதே மாதிரி தான் உங்க லைஃப்ல நீங்க தான் முடிவு பண்ணணும். ஆனா, இந்த மாதிரி ஒரு பெர்சன் பேட்டர்ன்ல நீங்க மாட்டும்போது, நீங்க வந்து உங்க லைஃப்ல பேசஞ்சரா மாறிடுவீங்க. உங்க லைஃபோட டிரைவரா அவங்க மாறிடுவாங்க. ஸ்டேஜ் 4 ஃபியர் ட்ராப். ஒரு சில டைம் இதெல்லாம் சரியில்லையே, ஏதோ தப்பா இருக்கே அப்படின்னு உங்களுக்கு தோணும். வெளிய வரணும் அப்படின்னு கூட தோணும். ஆனா உங்களால வெளிய வர முடியாது. ஏன் அப்படின்னா, அவன் இல்லன்னா நான் எப்படி இருப்பேன்? என்னால தனியா இருக்க முடியுமா? இந்த பெர்சன் இல்ல அப்படின்னா, என் லைஃப்ல இந்த பெர்சன் மாரி வேற யாராவது வருவாங்களா? வரமாட்டாங்களே! பேசாம இந்த பெர்சனையே நம்ம திருத்தி சரி பண்றதுக்கு ட்ரை பண்ணலாமே! அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு ஃபியர். அந்த ஃபியர்னால அவங்கள சேஞ்ச் பண்றதுக்காக அவங்க லைஃப்ல நீங்க இருப்பீங்க. நீங்க உங்களுக்கு தெரியாம ஹர்ட் ஆயிட்டே இருப்பீங்க. இந்த ஃபியர் தான் உங்கள வந்து பிடிச்சு வச்சுக்கும். ஒரு ஜெயில்ல கிட்டத்தட்ட நீங்க மாட்டிட்டு இருக்க மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து லவ் கிடையாது. இது வந்து ஃபியர் பேஸ்டான ஒரு அட்டாச்மெண்ட். இந்த சாடிஸ்டிக்கோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது எத்தன விதமான அட்டாச்மெண்ட், எத்தன விதமான ஃபியர் பேஸ்டான அட்டாச்மெண்ட், அடிக்ஷன் இதெல்லாம் இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. நீங்க மாட்டிக்கிட்டு இருக்க இந்த அடிக்ஷன் இருக்கு இல்லையா? கிட்டத்தட்ட ஒரு ட்ரக் அடிக்ட் எப்படி இருப்பாங்க? ஒரு ஆல்கஹால் அடிக்ஷன்ல இருக்கிறவங்களால எப்படி வெளிய வர முடியாது? எப்படி அந்த ஆல்கஹால் இல்லாம இருக்க முடியாதோ, கிட்டத்தட்ட இந்த லவ் அடிக்ஷன்ல மாட்டிட்டு இருக்க உங்களாலயும் அந்த பெர்சன் இல்லாம இருக்க முடியாதுன்ற மனநிலையில தான் நீங்க இருக்கீங்க. ஸ்டேஜ் நம்பர் 5 லேர்ன்ட் ஹெல்ப்லெஸ். இது ரொம்ப டீப் சைக்காலஜிக்கல் ஸ்டேஜ். நீங்க முயற்சி பண்ணுவீங்க, பேச ட்ரை பண்ணுவீங்க. ஆனா அவங்க வந்து சேஞ்ச் ஆகவே மாட்டாங்க. சில நாட்கள் கழிச்சு நீங்க முயற்சி செய்யவே விட்டுருவீங்க. எதுவும் சேஞ்ச் ஆகாது அப்படின்னு எப்படி இருக்கோ, மோசமா இருக்கோ, உங்களுக்கு பிடிக்காத மாதிரி இருக்கோ, அது எல்லாத்தையும் நீங்க அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிப்பீங்க. இதுதான் லேர்ன்ட் ஹெல்ப்லெஸ்னஸ். இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும், தப்பா இருக்கு, இது நம்மளுக்கு பிடிக்கல, இவங்கள வந்து மாத்துறதுக்கு தான் ஆரம்பத்துல நம்ம ட்ரை பண்ணோம், அவங்கள மாத்த முடியலன்னு. ஆனாலும் உங்களால அதுலருந்து வெளிய வர முடியாது. வெளிய வர்றதுக்கான பவர் உங்ககிட்ட இருக்கு. இருந்தும் அந்த பவர யூஸ் பண்ண முடியாத ஒரு நிலையில நீங்க இருப்பீங்க. அதுதான் அந்த அடிக்ஷன். ஸ்டேஜ் 6 வெளிய வர முடியாத இந்த நிலைக்கு 3 காரணங்கள் இருக்கு உங்ககிட்ட. நம்பர் 1 எமோஷனல் அட்டாச்மெண்ட். அந்த 3 காரணத்துல முதல் காரணம் எமோஷனல் அட்டாச்மெண்ட். உங்களோட மெமரீஸ், ஃபீலிங்ஸ், ஹோப். நம்பர் 2 வந்து ஃபியர். லோன்லினஸ், ஜட்ஜ்மெண்ட், ஃபியூச்சர நெனச்சு ஒரு பயம். வேற யாராவது இந்த மாதிரி பெர்சன் கிடைப்பாங்களா? மாட்டாங்களா? இதுலருந்து வெளிய வந்தா நான் ரொம்ப தனிமையில இருப்பேனே! அப்படின்னு ஒரு பயம். நம்பர் 3 செல்ஃப் டவுட். நான் வந்து டிசர்வ் பண்ணுவேனா? இத விட பெட்டரா எனக்கு ஏதாவது கிடைக்குமா? எனக்கு நல்ல லைஃப் கிடைக்குமா? இல்லன்னா இதுதான் எனக்கு கிடைச்ச நல்ல லைஃபா? இந்த பெர்சன் வந்து ஆரம்பத்துல நல்லா தானே இருந்தாங்க. அதுக்கப்புறம் தானே மாறிட்டாங்க. இவங்கள வந்து திருத்தி நம்ம கூடயே வச்சுக்க முடியுமா? இப்படிலாம் 3 காரணங்கள் உங்ககிட்ட இருக்கு. உங்கள லாக் பண்ற இந்த 3 காரணங்கள். இத உடைச்சு நீங்க வெளிய வந்தா மட்டும் தான் இந்த விஷயத்துலருந்து உங்களால வெளிய வர முடியும். நீங்க வெளிய முடியாம இருக்கிறதுக்கான 3 காரணத்த நான் சொல்லிட்டேன். எமோஷனல் அட்டாச்மெண்ட், ஃபியர், செல்ஃப் டவுட். இந்த 3 கொஸ்டினுக்குமே நீங்க பயப்படுற மாதிரி எந்த விதமான ஆபத்தும் உங்களுக்கு நடந்துராது. இத விட்டு வெளிய வந்தா. நீங்க எதிர்பார்க்குற மாதிரி நல்ல லைஃப், நிம்மதியான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். உங்கள ஹர்ட் பண்ற இதே ரிலேஷன்ஷிப்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, கடைசியில நீங்க உங்களையே இழந்துருவீங்க. நீங்க யார் அப்படின்றதையே மறந்து நீங்க ஒரு அடிக்ஷனா, ஒரு அடிமை மாதிரி மாறிடுவீங்க. டாக்ஸிக் பெர்சன் அப்படின்றதே வந்து டேஞ்சர் தான். ஆனா டாக்ஸிக் பேட்டர்ன்ஸ் வச்சிருக்கவங்க கிட்ட கூட நீங்க வந்துட்டு இருக்க முடியும் சமாளிச்சு. ஆனா இந்த சாடிஸ்டிக் பிஹேவியர்ன்றது ரொம்ப டேஞ்சர். உங்கள காயப்படுத்துறதுல தான் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் அப்படின்னும்போது, மென்டலி நீங்க ரொம்ப ட்ரெயின் ஆயிடுவீங்க. அவங்களோட அட்டாக்ல நீங்க அடிபட்டு, அடிபட்டு. இப்போ நான் சொல்லப் போற விஷயத்த நல்லா கேளுங்க. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா, நீங்க வீக்கான பெர்சன் கிடையாது. நீங்க விக்டிமும் கிடையாது. நீங்க ஜஸ்ட் ஒரு டாக்ஸிக்கான பேட்டர்ன்ல ட்ராப் ஆயிட்டீங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எலி பிடிக்கிறதுக்கு ஒரு கூண்டு வைப்பாங்க. நெறைய பேர் பார்த்துருப்பீங்க. நடுவுல ஏதாவது ஒரு கருவாடோ, இல்லன்னா வந்து தேங்காயோ வச்சு எலி பிடிப்பாங்க. அந்த எலி ரொம்ப பசியினால வந்து சாப்பாடு இருக்குன்னு தான் அந்த கூண்டுல வந்து மாட்டும். அதுக்கு ஒரு உணவு கிடைக்குமே அப்படின்னு. ஆனா, அந்த கூண்டுள்ள போய் அது அந்த உணவ எடுக்க ட்ரை பண்ணும்போது, அந்த கூண்டு லாக் ஆயிடும். லாக் ஆனதுக்கப்புறம், அது ஒரு பொழுது விடியிற வரைக்கும் நைட்டு ஃபுல்லா அதே கூண்டுல தான் இருக்கும்.
ஆனா அது மரண பயத்தினால அதுல இருக்கிற உணவ வந்து சாப்பிடவே சாப்பிடாது. அந்த கருவாடும் சரி, அந்த தேங்காயும் சரி, அது அப்படியே தான் இருக்கும். அது மரண பயத்துல ஒரு லாக்ல நம்ம ட்ராப் ஆயிட்டோமேன்னு சொல்லிட்டு, பயத்திலேயே இருக்குமாக்காண்டி அது கிடைச்ச உணவையும் சாப்பிடாது. காலையில வந்துட்டு யார் அந்த கூண்ட வச்சாங்களோ, அவங்க அந்த எலிய பிடிச்சாங்கன்னா, கண்டிப்பா அந்த எலிக்கு மரணம் தான். அந்த கூண்டுல இருக்கும்போது, அதுல கிடைச்ச உணவ சாப்பிட்டு அந்த எலி கொஞ்ச நேரமாவது நிம்மதியா இருந்துச்சா? இல்ல. அது நைட் ஃபுல்லாவே பயத்துல அந்த உணவையும் சாப்பிடாம பட்டினியா, அது பயத்திலேயே தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட அந்த எலி கூண்டுல மாட்டுன மாதிரி தான், இந்த மாரி சாடிஸ்டிக் பெர்சன் கிட்ட மாட்டிட்டு இருக்க நீங்களும் அந்த எலி மாதிரி தான். அந்த மாதிரி ஒரு உணர்வு, அந்த மாதிரி ஒரு பயம், பதட்டம், வலி, வேதனை இது மட்டும் தான் இருக்கும். அந்த ட்ராப்ல நீங்க மாட்டியிருக்க வரைக்கும். அவங்க உங்க மைண்ட கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. அதனால தான் உங்களால அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளிய வர முடியல. ஆனா குட் நியூஸ் என்ன அப்டின்னா, அந்த கண்ட்ரோல வந்து பிரேக் பண்ண முடியும். உங்களுக்கு அவேர்னஸ் வந்துச்சு அப்டின்னா, இந்த பேட்டர்ன உங்களால மாத்தி வெளிய வர முடியும். கூண்டுல மாட்டுன எல்லா எலியுமே இறந்துரும்னு சொல்ல முடியாது. ஒரு சில எலி காலையில அந்த கூண்ட ஓப்பன் பண்ணும்போது எப்படியாவது எஸ்கேப் ஆகி ஓடிடும். இன்னும் ஒரு சில எலி நைட்டு ஃபுல்லா கஷ்டப்பட்டு அந்த கூண்டையே வந்து மரத்தால செய்யப்பட்ட எலி கூண்ட வந்து அது நல்லா பற்களால கடிச்சு, ஓட்ட போட்டு தப்பிச்சு ஓடியிருக்கு. காலையில எழுந்து அந்த கடை ஓனர் வந்துட்டு பார்க்கும்போது, அந்த எலி அந்த கூண்டையே ஓட்ட போட்டு தப்பிச்சிருந்தது. இதெல்லாம் நான் ரியலாவே பார்த்துருக்கேன். ஸோ ஒரு எலிக்கே தப்பிக்கிறதுக்கு இவ்ளோ வழி, வழியே இல்ல அப்படின்னு மாட்டிட்டு இருக்கும்போது கூட, அதுக்கு அதுவே ஒரு வழிய ஏற்படுத்திக்குது. எலிக்கே அவ்ளோ அறிவு இருக்கும்போது, நம்ம மனிதர்கள் தப்பிக்கிறதுக்கு உங்களுக்கு வழி இருக்கு. இப்போ உங்களுக்கு புரியும். நீங்க மாட்டிக்கிட்டு இருக்கிறது ஒரு ட்ராப். ஸ்ட்ராங்கா இருந்த நீங்க எப்படி இந்த நிலைக்கு வந்தீங்க அப்படின்றது தெளிவாவே புரிஞ்சிருக்கும். அடுத்த கேள்வி. இப்போ நான் எப்படி ஸ்ட்ராங் ஆகி இதிலிருந்து வெளிய வர்றது? திரும்பவும் பழையபடி நான் எப்படி ஸ்ட்ராங்கா மாறுறது அப்படின்னு. அதுக்கான சொல்யூஷன தான் அடுத்த பகுதியில நம்ம தெளிவா பார்க்க போறோம். பார்ட் 1 வீடியோல சாடிஸ்டிக் பெர்சனாலிட்டினா என்னன்னு பார்த்தோம். இந்த பார்ட் 2 வீடியோல இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது, அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க? இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்ல இருந்தா உங்களுக்கு என்ன ஆகும்? அப்படின்ற கேள்வி உங்களுக்கு வந்தது. அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனையும் நம்ம பார்த்தோம். அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்ட்ராங்கா இருந்த பெர்சன் நீங்க எப்படி உங்களோட ட்ராப்ல மாட்னீங்க? உங்களால இதிலிருந்து வெளிய வர முடியாததுக்கான 3 காரணங்கள் என்னன்றத பார்த்து, இந்த சாடிஸ்டிக் பெர்சன் இல்லன்னா டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க எப்படி ட்ராப்ல மாட்டிட்டு இருப்பாங்கன்றத தெளிவா பார்த்தோம். இந்த நிலைமைக்கு அவங்க உங்கள ஒரே நாள்ல வந்து மாத்தல. ஒரே நாள்ல உங்கள உடைச்சு இப்படி பிரேக் பண்ணல. பல நாட்கள் நீங்க அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது, கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோவா உங்கள பீஸ் பை பீஸா உடைச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு உங்கள குழப்பமடைய வச்சு கன்ஃப்யூஷன் பண்ணாங்க. அடுத்து செல்ஃப் டவுட் வர வச்சாங்க. அடுத்தது எமோஷனல் டிபெண்டன்சியா உங்கள மாத்திட்டாங்க. ஃபியர் அண்ட் ஆங்சைட்டிய வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் நீங்க ஐடென்டிட்டி லாஸ் பண்ணிட்டீங்க. மென்டல் ஹெல்த் டேமேஜ் ஆகியிருப்பீங்க. நீங்க சாடிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது, இது எல்லாத்தையுமே நீங்களே அனலைஸ் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி ட்ராப்லலாம் மாட்டியிருக்கீங்க அப்படின்னு. இப்போ இந்த வீடியோ ஆல்ரெடி வந்து 28 மினிட்ஸ் போயிட்டனால, பார்ட் 3 வீடியோல இதுக்கான சொல்யூஷன நான் போடுறேன். சொல்யூஷன் வீடியோ நான் போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும், இப்போ நம்ம பார்த்த எல்லா விஷயத்தையும் உங்க லைஃப்ல நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. இது எல்லாமே உங்களுக்கு நடந்திருக்கா? தொடர்ந்து யாராவது உங்கள ஹர்ட் பண்றாங்களா? இந்த மாதிரி விஷயத்த எல்லாத்தையும் நோட் பண்ணுங்க. எத்தன வாட்டி நடந்திருக்கு இந்த மாதிரி? எத்தன வாட்டி நீங்க உங்க கண்ட்ரோல இழந்திருக்கீங்க? ரொம்ப ஹர்ட் ஆகி இருந்திருக்கீங்க? இது எல்லாத்தையும் நோட் பண்ணி, அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இந்த சிச்சுவேஷன்ல மாட்டிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த வீடியோஸ ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க. நான் அடுத்த பார்ட் 3 வீடியோல அதுக்கும் ஆன்சர் பண்ணி வீடியோ போடுறேன். அதுவரைக்கும் நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருங்க. அடுத்த வீடியோல நான் உங்கள சந்திக்கிறேன். நன்றி.